எங்கா என்ன செய்த? எங்க போன நீ? காலையில எங்க போன நீ? நான் போய் வண்டியெல்லாம் கழுவிட்டு போய் அந்த அளவுக்கு வந்தேன். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. காலையில மனசு இல்லைல்ல, போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, நீ என்னக்கா செய்த? நான் எத்தனை மணிக்கு எழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன செய்த இடத்துல? நீ சாப்பிடல எப்படி கேட்க? நேரம் ஆயிட்டு. வயிறு பசிக்கு சாப்பிடணும் தோண மாட்டேங்கா. என்ன சாப்பிடலாம்? நேத்து பொங்கல் சோறப்பலாம் தூர கொட்டிருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நீயே பார்த்தல வீட்டுக்காரம்மா எப்படி பேசுது, எப்படி பேசுது. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் தம்பி, நான் பொங்கலுக்கு போயிட்டு வந்தா நான் வந்து வேற வீடு பாப்பா அம்மாச்சி, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டேன். நீ இதுக்கெல்லாம் ஒரிப்படுத்தினா எப்படிப்பா? நீ இங்க வரை காலையிலங்கிற என்னமெல்லாம் சாப்பாடு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு. என்ன சொல்றது? பருப்பு சாதம் செஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு. அப்பளம் பருப்பு சாதமா? ஆமா, வத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நான் சரி கடைக்கும் போயிட்டு மீன் வாங்கல, மீன்கார விட்டான், மீன் வாங்கல. ஆமா, பொங்கல் வேற பாப்பா பொங்கல் பொடி கொடுக்கணும், நாளைக்கு போகணும். வாங்கல. சரி, சாமி எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க பாதயாத்திரைக்காக. நானும் திருச்செந்தூர் போகணும் ஆசைப்பட்டோம்ல. பாதயாத்திரை நடக்கும்ல இந்த வருஷம். சரி, அடுத்த வருஷம் போய்க்குறோம். அடுத்த வருஷம் என்ன செய்யக்கா? போய் சாப்பிட்டு கை கழுவு போப்பா. சும்மா ஒரிப்படுத்தாதல. பருப்பு சாதமா வச்சிருக்கேன். மூஞ்சி பக்கம் மொத்தம் நல்லா இல்ல. நீ இப்படி இருப்பே தம்பி. கவலையா இருக்குக்கா. நேத்தெல்லாம் பாரு, என் ஃப்ரெண்டுலாம் நிறைய லைவ்ல வந்து பார்த்தாங்க. அது மூஞ்சி சரியில்லை. முத நேரத்து நல்லா பேசுனா, நேத்து எப்படி பேசுனா நானே பார்த்தேன். அத்தானே காட்டுச்சு எதுக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு. டெக்கியா நீ போய் வெளிச்சு கை கழுவு கழிட்டு போ, சாப்பிடுவா. சாப்பிட வைக்கப்பா. இது பாப்பாவுக்கு வேற நாளைக்கு பொங்கல் அவளுக்கு வேற எல்லாம் பார்க்கணும். என்ன செய்யப்பா? சரி, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன், பார்த்துக்கணும். வா. வீடு எப்போ காலி பண்ணணும்? பொங்கல் கழிஞ்சு வந்து காலி பண்ணி விடும். ஒரு வாரம் டைம் கட்டி நம்ம தான் ஒரு வாரத்துக்குள்ள பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடும்ல. அது பார்த்துக்கணும்பா. போயிட்டு வந்துட்டு அம்மா சொல்லிட்டேன் நான். இன்னும் அதை பத்தி நீ ஒரிப்படுத்தாதப்பா. அது ஏன் பிரச்சனை, என்னையோட போட்டோம். நீ கவலைப்படாம இரு. யாரை நம்பி வந்திருக்க? இந்த ஊர்ல இருந்து 3 தூக்கிட்டு இருந்தா என்ன? அப்படி இல்லக்கா, நான் வந்து நான் உன்னை ஏதாவது இப்போ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன், நான் என் பாரு நான் வரேன், என் பாடு கூட சாப்பிட தூங்குறேன். பக்கத்துல இருக்காங்கலாம் எதுக்கு தம்பி இப்படி இருக்கான்னு கேட்க அவளை வேட்டி எனக்கு பதில் சொல்ல முடியல. நீ ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியலப்பா. கொஞ்சமாட்டி யோசி. எதுக்கு இப்படிலாம் இருந்தா மனுஷனோட வாழ்க்கை ஒம்பா போயிடும். ரிலாக்ஸா இரு. ஒரு ஒரி பரவாயில்லக்கா, இப்படி பல ஒரி தான். என்ன செய்யலாம்? அங்க இருந்து கஷ்டப்படும் அவன் இங்க வர சொல்லியிருக்கேன். இங்க வந்து நான் எதுக்கு என்னால நீ சங்கடப்படுதுன்னா, நான் ஊர்ல இருந்திருப்பேன் பெதாடி. நான் திருநெல்வேலியில இருந்துட்டு பெதாடி வீட்டுல அங்கிட்ட இருந்து ஏதாவது வண்டி கட்டி ஓட்டு கஷ்டப்படுதுன்னா இங்க வாங்க. இங்க வந்து இப்படி எல்லாத்தையும் டென்ஷன் ஆகாத. நீ ஃப்ரீயா இரு. வந்து உன் பிரச்சனை இது. இத்தனை வருஷம் கேரளால 10 வருஷமா இருந்திருக்க. வீட்டுக்காரமா என்னைக்காவது ஒண்ணு பேசியிருக்காங்களா ஏதாவது? இப்ப நான் வந்தோடனே பேசிருக்காங்கன்னா என்ன அர்த்தத்துல பேசுறேன்? நான் என்னக்கா செஞ்சேன்? என் பாடுதானக்கா இருக்கேன். ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி அமைச்சு அப்படி பேசுறது விடு. அது நான் பேசி அது ஏன் பிரச்சனை, அது என்னோட விட்டுரு. நீ ஏன்பா கவலைப்படுத? சரி, அதெல்லாம் சரிக்கா, அதெல்லாம் சரிதாங்க. இப்போ மற்றதெல்லாம் விடு. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னதான் சொல்லுதா? 10 நாள் ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்துருக்கோம். பொங்கலுக்கு போயிட்டு வந்து பாப்பாவுக்கு பொங்கல் பிடி கொடுத்ததோட நான் வந்துடுவேன் 2-3 நாள்ல. நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன் உனக்கு. சிம்பிளா தான் இருக்கு. போதும். அது நீ நீட்டால இருந்துக்கோ. நீ சாப்பிட்டுக்கோங்க, வந்து குளிச்சுக்கோ. நீ உன் பாட்டுல உன் கதையை பார்த்துக்கிட்டே இரு. இதெல்லாம் இந்த ஒரிய விட்டுருப்பா. யார் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? சரிக்கா விடு. நம்ம அப்பா இருந்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு இல்ல. நம்ம அப்பா இல்லாதனால நம்ம கஷ்டப்படுவோம். விடு. நம்ம அப்பா தெய்வமா இருந்தா நமக்கு வழி நடக்கும். இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு சும்மா ஒரிப்படுத்த. சாப்பிடுவா நீ முதல்ல. கை கழுவு போ. என்ன செல்ல பாத்துக்கிட்டு இருக்க?